ஓகே. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், குறிப்பாக இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் வல்லத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக தாம்பரம் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ள காரணத்தினாலே இன்று முதல் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள கர்நாடகா, ஆந்திரா பகுதியிலே தொடங்கி உள்ளதாக இந்த அலுவலகம் அறிவிக்கின்றது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு, புதுச்சேரி உட்கோட்டத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடலோர மாவட்டங்கள் அநேக இடங்கள், இங்கிலீஷ். ஓகே, அதையும் சொல்கிறேன். அதாவது நீண்ட கால வானிலை இருக்கு என்ன சொல்றதுன்னு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே நீண்ட கால வானிலை இருக்குங்கிறது வந்து அந்த பூனாவில் இருக்கிற அலுவலகம் தான் அறிவிக்கும். அவர்களுடைய அறிவிப்பின்படி இந்த வருடம் இந்த மழையை பொறுத்தவரையிலும் இயல்பை காட்டிலும் சற்று அதிகமாக, அதாவது பாசிட்டிவ் சைடு ஆஃப் த நார்மல், அதாவது அந்த பாசிட்டிவ் சைடுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை அப்படி இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். இல்லை பாசிட்டிவ் சைடு நார்மலுக்கு இன்னும் என் புக் எடுங்க.